கடந்த வீடியோ அமர்வில் சர்க்யூட் டிசைன் சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி XOR கேட் மற்றும் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்யூட்டை எப்படி உருவாக்குவது என்று விவாதித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் அதே சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி டிஸ்கிரீட் காம்போனன்ட்களை பயன்படுத்தி பாசிட்டிவ் ஷண்ட் கிளிப்பர் சர்க்யூட்டை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறோம். சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி பாசிட்டிவ் ஷண்ட் கிளிப்பர் சர்க்யூட்டின் கட்டுமானம் காட்டப்பட்டுள்ளபடி சர்க்யூட்டை குறிப்பிட்டு பாசிட்டிவ் ஷண்ட் கிளிப்பர் சர்க்யூட்டை தேர்ந்தெடுக்கவும். கம்ப்யூட்டரை இயக்கி டெஸ்க்டாப்பில் உள்ள ஸ்டிமுலேட்டர் ஐகானில் இருமுறை கிளிக் செய்யவும். செமிகண்டக்டர் சப்மெனுவை கிளிக் செய்து டயோடை கிளிக் செய்து டயோடை யூசர் ஏரியாவுக்கு இழுக்கவும். யூசர் ஏரியாவில் உள்ள டயோடில் இருமுறை கிளிக் செய்து டைப்பை கிளிக் செய்யவும். காட்டப்பட்டுள்ளபடி பொருத்தமான டயோடை தேர்ந்தெடுத்து ஓகே டேபை கிளிக் செய்யவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட டயோடின் டைப் நம்பர் டயோடுடைய சின்னத்திற்கு அருகில் காட்டப்படுவதை உறுதி செய்யவும். நீங்கள் டயோடை செங்குத்து நிலையில் வைக்க விரும்பினால் டயோடில் ரைட் கிளிக் செய்து ரொட்டேட் ரைட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். ரெசிஸ்டரை தேர்ந்தெடுக்க பேசிக் மெனுவை கிளிக் செய்து ரெசிஸ்டரை கிளிக் செய்து ரெசிஸ்டரை ஒர்க்ஸ்பேஸ் ஏரியாவுக்கு இழுக்கவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெசிஸ்டரில் இருமுறை கிளிக் செய்து ரெசிஸ்டரின் மதிப்பை டைப் செய்து சரி என்பதை கிளிக் செய்யவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெசிஸ்டரின் வேல்யூ ரெசிஸ்டர் சிம்பிளிற்கு அருகில் காட்டப்படுவதை உறுதி செய்யவும். ரெசிஸ்டர் டெர்மினலில் கர்சரை வைத்து வயரிங் செய்ய மவுஸை டயோடு டெர்மினலை நோக்கி இழுக்கவும். ஏதேனும் ஒரு காம்போனன்ட் டிவைஸ் இருமுறை கிளிக் செய்வதன் மூலம் திருத்தப்பட்டால் சிம்பல் சிவப்பு நிறத்தில் தோன்றும், இல்லையெனில் அது பச்சை நிறத்தில் தோன்றும். சர்க்யூட்டில் நீங்கள் பயன்படுத்த விரும்பாத ஏதேனும் சின்னத்தில் கிளிக் செய்திருந்தால் கீபோர்டில் எஸ்கேப்பை அழுத்தவும். வோல்டேஜ் ஜெனரேட்டர் மற்றும் வோல்ட் மீட்டர்களை இணைக்க சோர்சஸ் மெனுவை கிளிக் செய்யவும். வோல்டேஜ் ஜெனரேட்டர் டயலாக் பாக்ஸில் கிளிக் செய்து ஜெனரேட்டர் சின்னத்தில் இருமுறை கிளிக் செய்யவும். சிக்னலை கிளிக் செய்து டயலாக் ஸ்டெப் பாக்ஸில் யூனிட் ஸ்டெப்பை கிளிக் செய்யவும். காட்டப்பட்டுள்ளபடி பாப்அப் விண்டோவில் தோன்றும் தேவையான வேவ் ஃபார்மை கிளிக் செய்யவும். தேவையான மதிப்பை முறையே தேர்ந்தெடுக்க ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி மற்றும் பேஸை கிளிக் செய்து சரி என்பதை கிளிக் செய்யவும். பேசிக் மெனுவை கிளிக் செய்து கிரவுண்டை தேர்ந்தெடுத்து காட்டப்பட்டுள்ளபடி ஒர்க் ஏரியாவில் வைக்கவும். மீட்டர்ஸ் சப்மெனுவை கிளிக் செய்து ஆசிலோஸ்கோப்பை கிளிக் செய்து யூசர் ஏரியாவுக்கு ஆசிலோஸ்கோப்பை இழுக்கவும். வயரிங் இணைப்புகளை உருவாக்கவும். உங்கள் சர்க்யூட் மற்றும் சிமுலேஷன் பாராமீட்டர்கள் அமைக்கப்பட்டதும் சிமுலேஷன் டூல்பாரில் உள்ள பொருத்தமான பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் சிமுலேஷனை இயக்கவும். சிமுலேஷன் முடிந்ததும் ஆசிலோஸ்கோப் விண்டோவானது உங்கள் சர்க்யூட்டில் நீங்கள் இணைத்துள்ள சிக்னல்களுடன் தொடர்புடைய வேவ் ஃபார்மை காட்ட வேண்டும். உங்கள் சர்க்யூட்டின் நடந்ததையை புரிந்து கொள்ள இந்த வேவ் ஃபார்ம்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம். சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஒரு எளிய சீரியஸ் கிளிப்பர் சர்க்யூட்டை எவ்வாறு உருவாக்குவது என்று விவாதிப்போம். உங்கள் கம்ப்யூட்டரை இயக்கி சர்க்யூட் சிமுலேஷன் சாஃப்ட்வேரை திறக்கவும். படிப்படியாக செயல்முறையை பின்பற்றி ஒரு சிக்னல் சோர்ஸ், ஒரு ரெசிஸ்டர், ஒரு டயோட் மற்றும் ஒரு கிரவுண்டை தேர்ந்தெடுக்கவும். டயோட் டூலை தேர்ந்தெடுத்து ஒரு டயோடை வைக்க பிளேஸ் மெனுவை பயன்படுத்தவும். பிளேஸ் மெனுவை பயன்படுத்தி ரெசிஸ்டர் டூலை தேர்ந்தெடுத்து ரெசிஸ்டரை வைக்கவும். ஏசி இன்புட் வோல்டேஜ் சோர்ஸை டிரான்ஸ்ஃபார்மரின் பிரைமரி சைட்டுடன் இணைக்கவும் மற்றும் காம்போனன்ட் மெனுவில் கிரவுண்டை தேர்ந்தெடுத்து ஒர்க் ஏரியாவில் வைக்கவும். வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி காம்போனன்ட்களை இணைக்கவும்.
ஆசிலோஸ்கோப்பின் மீது கிளிக் செய்து அவுட்புட் வேவ்ஃபார்மை பார்க்கவும் மற்றும் அதை பகுப்பாய்வு செய்யவும். இந்த வீடியோவில் சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி டிஸ்கிரீட் காம்போனன்ட்களை பயன்படுத்தி பாசிட்டிவ் ஷண்ட் கிளிப்பர் சர்க்யூட்டை உருவாக்குவது பற்றி நாங்கள் விவாதித்தோம்.